The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று அபிஷேக் பானர்ஜி எம்பி தாக்கப்பட்ட நிலையில் இன்று கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கல்யாண் பானர்ஜியின் தலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவர் சரிந்து கீழே விழுந்திருக்கிறார். சண்டிதாலா காவல் நிலையத்தில் மனு அளிக்க சென்ற கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கல்யாண் பானர்ஜிக்கு எதிராக கருப்பு கொடிகளோடு திரண்டு போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஹூக்ளி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, நேற்று அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, இன்னைக்கு கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அடுத்தடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் குறிவைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்து, அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மேற்கு வங்க மாநிலத்திலே ஆட்சி அமைந்திருக்கிறது. அதிகாரம் கைமாறியதற்கு பின்னர் தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் மக்கள் அப்படி தாக்குதல்களிலே ஈடுபடுகிறார்கள் என பதிலுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் குற்றம் சாட்டி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று அபிஷேக் பானர்ஜி பரபரப்பான சூழலிலே தாக்கப்பட்ட விவரத்தை பார்த்தோம். அவரை காவல்துறையினர் ஹெல்மெட் அணிவித்து பத்திரமாக அந்த இடத்திலிருந்து அவரை அழைத்து செல்லும் அளவுக்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. அவர் மீது மேலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்கிற நிலையில்தான் அவரை அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் ஹெல்மெட் அணிவித்து அழைத்து சென்றனர். பின்னர் மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று இந்த வன்முறை குறித்து புகார் அளிக்க சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இன்னொரு எம்பியான கல்யாண் பானர்ஜி தாக்கப்பட்டிருக்கிறார். கல்யாண் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர், பவித்த அரசியல்வாதி, நெடுநாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். காவல் நிலையத்திலே புகார் அளிக்க சென்ற போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும், அவருக்கு தலையிலே காயம்பட்டுள்ளது எனவும், அவருக்கு அங்கே மயக்க நிலை ஏற்பட்டு சரிந்து விட்டார் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலிகளும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு இடங்களிலே திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக வன்முறை நடைபெறுகிறது என்பதை அந்த கட்சியின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களோ இது நாங்கள் தூண்டிவிடும் வன்முறை அல்ல, இத்தனை வருடங்களாக, அதாவது 15 வருடங்களாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அடக்குமுறையை எதிர்த்து மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள், அதன் வெளிப்பாடுதான் இந்த வன்முறைகள் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் மத்திய துணை ராணுவ படைகள் மேற்கு வங்க மாநிலத்திலே வன்முறையை தவிர்க்க தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இருந்த போதிலும் அடிக்கடி இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. விக்னேஷ், கணபதி, மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கட்சி தொண்டர்கள் மூர்க்கமாக தாக்கிக் கொள்ளும் வன்முறை சம்பவங்களை நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். இப்ப கட்சியோட முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இதோட விளைவு எப்படி இருக்கும்? அரசு என்ன சொல்றாங்க? இதோட பின்னணி என்ன? நிச்சயமாக பல தசாப்தங்களாக ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தேர்தலுக்கு பிறகும் மேற்கு வங்க மாநிலத்திலே வன்முறை நடைபெறுகிறது. அதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் சிரமப்படுவதையும் நாம் பல தருணங்களிலே பார்க்க நேர்ந்தது. நாட்டு வெடிகுண்டுகளை வீசுவது, நாட்டு துப்பாக்கி மூலமாக துப்பாக்கி சூடு நடத்துவது மற்றும் கற்கள் மற்றும் தடிகளை கொண்டு அடிக்கடி தாக்கிக் கொள்வது என்று பல்வேறு விதமான வன்முறைகள் தொடர்ந்து அரங்கேறுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த முறை தேர்தலிலே வன்முறை இருக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் அதிக அளவிலே துணை ராணுவ படைகளை களமிறக்கியிருந்தது தேர்தல் ஆணையம். அந்த வகையிலே வன்முறையின்றி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் பெருமிதத்துடன் தெரிவித்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தேர்தலுக்கு பிறகு வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. துணை ராணுவ படைகள் தேர்தல் முடிந்தாலும் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்திலே காவல் பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றன.
அப்படி இருந்தும் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் நிகழ்வது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஆகவேதான் மேற்கு வங்க மாநிலத்திலே இன்னும் தேர்தல் பதட்டம் தணியவில்லை, அந்த மோதல் போக்கு தொடர்கிறது என்பது இந்த அடிக்கடி நடைபெறும் தாக்குதல்கள் மூலமாக தெளிவாகிறது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி. நேற்று அபிஷேக் பானர்ஜி எம்பி தாக்கப்பட்ட நிலையில் இன்று மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான கல்யாண் பானர்ஜி தாக்கப்பட்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். வன்முறை பற்றி புகார் தர சென்றபோது அவரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.